Hello guys, so audio video எல்லாமே clear இருக்கா? Audio video clear இருக்காடா? Is the audio video clear? Yes, அப்படினா chatல சொல்லுங்களா சொல்லலாமா? Yeah. Audio, video எல்லாமே வந்து clear-ஆப்பா? Okay, சரி, let's begin. So, எல்லாருமே வந்து உங்களுடைய dates, exam வந்து என்னென்ன dates அப்படிங்கிறது வந்து fixed-ஆ? Didn't start chemistry, what to at least start now. Do a lot of problem solving வந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க. Okay, நிறைய problem solving வந்து பண்ணுங்க, மிஸ் பண்ணாம. அதுதான் வந்து இருக்கிறதுலயே ரொம்ப important. Okay, problem solving is really very important. Okay வா? சரியா? சரிடா. So இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க பாக்குற இந்த நீட் கிளாஸஸா இருக்கட்டும், விட்டி கிளாஸஸா இருக்கட்டும், AEEE, SRMJEE, இது எல்லாமே உங்களுக்கு 100% ஃப்ரீயா நம்ம வேதாந்தோடைய ஆப்ல நீங்க பார்க்கலாம். சரியா? நம்ம வேதாந்தோடைய ஆப்ல போயிட்டு நீங்க பார்க்கலாம். சரியா? சோ நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம வேதாந்தோ ஆப்பை என்ரோல் பண்ணிக்கணும். டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கு பாருங்க. ஓகே, இந்த லைவ் உடைய டிஸ்கிரிப்ஷன்ல யூ ஹாவ் அ லிங்க். ஓகே, யூ ஜஸ்ட் நீட் டு கிளிக் த லிங்க் அண்ட் தென் யூ கேன் ஸ்டார்ட். சோ தட் அதுல வந்து உங்களுக்கு என்ன இருக்காது, ஆட் வீடு எதுவுமே வந்து இருக்காது. சரியா? ஆட் எல்லாம் எதுவுமே இருக்காது. நீங்க சூப்பர் டூப்பரா வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? சரியா? சூப்பர்டா. வாங்க. அதே மாதிரி மேம் நான் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறேன் மேம், எனக்கு வேதாந்தோ ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல படிக்கணும், ஜேஇ ப்ரிப்பேர் பண்ண போறேன் மேம், நான் வேதாந்தோடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் வந்து ரிப்பீட் பண்ண போறேன், நான் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நான் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா you can see the வேதாந்தோடைய ரிசல்ட்ஸ் நீங்க பார்க்கலாம். ஓகேவா? முக்கியமா அட்வான்ஸ் பாருங்க, 3ல ஒருத்தர் அட்வான்ஸ் போயிருக்காங்க. and see you can see the neat results here. okay, so நம்ம வேதாந்தோ லேர்னிங் சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்கு, தமிழ்நாடுல இத்தனை இடத்துல வேதாந்தோடைய லேர்னிங் சென்டர்ஸ் ஆஃப்லைன்ல இருக்கு. சோ நீங்க இங்க போயிட்டு படிக்கணும் அப்படின்னா அங்க ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு 90% வரைக்கும் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். எப்போனா டிஸ்கிரிப்ஷன்ல புக் அ விசிட் அப்படின்னு ஒரு ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணிட்டு போனீங்கன்னா, ஓகே, நீங்க அப்படியே போய் ஜாயின் பண்றதை விட நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல புக் அ விசிட் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து வேதாந்தோ லேர்னிங் சென்டர்ஸ் போறப்போ உங்களுக்கு பயங்கரமா அதுல ஆஃபர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஓகேவாடா? சரியா? ஓகே, சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, சோ கொஞ்சம் கான்செப்ட மட்டும் ஒரு ரீகேப் பண்ணிட்டு போலாமா? இது அப்படியே எல்லோ கலர்ல இருக்கு, கடுப்பா இருக்கு. கான்செப்ட்ஸ வந்து ஒரு குயிக் ரீகேப் மட்டும் பாத்துடலாமா? ஒரு குட்டி ரீகேப் ஆஃப் மோஸ்ட் இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் மட்டும். இருங்க, அப்படியே பேய் மாதிரி இருக்கு இதுல பாக்க. கடவுளே, ஓகேவா? ஏதோ 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 ஓரளவுக்கு ஓகே. சரி. ஓகே, ஹாய் வெரி ஹாய். ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? ஓகேடா. சோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே குட்டியா குயிக்கா நம்ம வந்து ரீகால் பண்ணிட்டே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இதுக்குள்ள போகலாம். சோ
ஜஸ்ட் நீங்க பார்க்கலாம் இந்த பீரியாடிக் டேபிள் இருக்கு இல்லையா. சோ இந்த பீரியாடிக் டேபிள்ல இருந்து நம்ம வந்து இப்போ பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே ஒரு குட்டி ரீகேப் நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ அப்படியே எனக்கு எல்லாருமே சாட்ல குயிக்கா வந்து சொல்லுங்க. வாட் இஸ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்? சொல்லுங்கப்பா. எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னா என்ன? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னா என்ன? சோ நம்ம கையில வந்து ஒரு ஆட்டம் இருக்கு, ரைட்? we have an atom. ஓகே, சோ இந்த ஆட்டமோட சென்டர்ல என்ன இருக்கும்? நமக்கு நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ்க்குள்ள என்ன இருக்கும்? புரோட்டான், நியூட்ரான்லாம் இருக்கும். புரோட்டான் வந்து என்ன சார்ஜ்? நமக்கு பாசிட்டிவ்லி சார்ஜ்ட். ஒரு ஆட்டமுடைய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ஸ்ல டெஃபினட்டா என்ன இருக்கும்? நமக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் என்ன சார்ஜ்? நெகட்டிவ்லி சார்ஜ். சோ இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு புரோட்டான் என்ன பண்ணும் அப்படின்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரானை அது சைடு அட்ராக்ட் பண்ணிக்கும். என்ன பண்ணும்? அது சைடு அட்ராக்ட் பண்ணும், சரியா? சோ இப்போ அந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒரு சார்ஜ் தான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். தனியா மார்க் பண்ணிருக்கீங்களா 12th பிசிக்ஸ் சமச்சீர் கல்வி? நோடா 2 மார்க்ல கேட்கறத அவங்க 3 மார்க்லயும் கேட்கலாம், ஓனா கூட கேட்கலாம், சரியா? அதனால யார் சார் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு பாருங்க, போய் கவனி. ஓகே, சோ இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு இல்லையா? சோ அலாங் த பீரியட் என்ன ஆகும்? அலாங் த பீரியட் இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தென் டவுன் த குரூப் இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் நமக்கு டிக்ரீஸ் ஆகும். சோ அலாங் த பீரியட்னா இதான் அலாங் த பீரியட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வில் இன்க்ரீஸ். அப்போ ஹைட்ரஜனை விட ஹீலியம்க்கு அதிகமா இருக்கும், லித்தியம் விட பெரிலியம்க்கு அதிகமா இருக்கும், பெரிலியம் விட போரானுக்கு அதிகமா இருக்கும், போரானை விட கார்பனுக்கு அதிகமா இருக்கும், அதை விட நைட்ரஜனுக்கு அதிகமா இருக்கும். பட் டவுன் த குரூப் நமக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் டிக்ரீஸ் ஆயிடும். ஓகே, சோ ZEFF அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம், சரியா? சோ இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக நம்ம அட்டாமிக் ரேடியஸ் இருக்கு இல்லையா? அட்டாமிக் ரேடியஸ் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஓகே, சாரி அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படி சொல்ல வரேன் நான். ஓகேவா? அப்படி பார்க்காதீங்க. அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆக எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகும். ரிவர்ஸா சொல்றேன். ஓகே, they both are inversely proportional. ஓகே, பெரிய ஆட்டம் பெருசாக புரோட்டானை விட தள்ளி போயிடும் எலக்ட்ரான் இல்லையா? நடுவுல நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்துரும். சோ அந்த எலக்ட்ரான் வந்து வெளியே இருக்கிற எலக்ட்ரானை வந்து புஷ் பண்ணும். சோ அந்த ஷீல்டிங் எஃபெக்ட்னால அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் டிக்ரீஸ் ஆயிடும். ஓகே, பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸ் இருக்கு. பாசிட்டிவ் கேரக்டர் அதிகமா இருக்கு, 2 + 3 + 4 + 5 ஸ்டெப் 5+ அப்படி இருக்குன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் அதிகமாகும். நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாகுது அப்படின்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னா நமக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும்? நமக்கு ஷீல்டிங் பண்ணும். புரோட்டான்ஸ் என்ன பண்ணும்? வெளியே இருக்கிற எலக்ட்ரானை பிடிச்சி புல் பண்ணும். சோ புரோட்டான்ஸ் அதிகமா இருக்குன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகும். எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்குன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கம்மியாகும். Am I clear? Very good. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்னது அப்படின்னா ஸ்கிரீனிங் எஃபெக்ட் இல்லனா ஷீல்டிங் எஃபெக்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்னது அப்படின்னா ஸ்கிரீனிங் எஃபெக்ட். எல்லாருமே தெரியலனா எழுதி வச்சுக்கோங்க. அட்டாமிக் ரேடியஸ்னா என்ன மேம்? சோ ஒரு ஆட்டமோட ரேடியஸ் தான் அட்டாமிக் ரேடியஸ். ஓகே, ஸ்கிரீனிங் எஃபெக்ட் இல்லனா ஷீல்டிங் எஃபெக்ட். 11th லைவ் இருக்குடா. டுடே யாருக்கு 11th லைவ்? என்ன கிளாஸ்க்கு வந்து இன்னைக்கு 11th லைவ்? ஓ, ஓகே. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 11th லைவ் இல்லடா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 11th லைவ் வந்து இல்ல. ஓகேவா?
Only today you don't have 11th line. Okay va? Varunda, afraid don't. Harmasheshar Mahesha. Day app lo ungalku ella subject vandrum. Seriya, don't worry. Okay, ellame vandrum, don't worry. So screening effect na enna theriyuma? இதோ பாருங்க, நமக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஆட்டம் வந்து இருக்கு. ஓகே, நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஒரு ஆட்டம் வந்து இருக்கு. சோ ஆட்டமோட சென்டர்ல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா we have this proton. ஓகே, ஆட்டமோட சென்டர்ல வந்து நமக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா புரோட்டான் வந்து இருக்கு. அந்த புரோட்டான் வந்து என்ன பண்ணும்? நமக்கு அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை பிடிச்சி அட்ராக்ட் பண்ணும். இப்போதான் பாத்தீங்க அப்படின்னா நடுவுலயும் நமக்கு ஆர்பிட்டால்ஸ் இருக்கு இல்லையா? நடுவுல இருக்கிற அந்த ஆர்பிட்டால்ஸ்லயும் நமக்கு என்ன இருக்கு? எலக்ட்ரான்ஸ் இருக்கு. நடுவுல இருக்கிற ஆர்பிட்டால்ஸ்லயும் நமக்கு வந்து என்ன இருக்கு? we have electrons. சோ அந்த எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும்? ஒண்ணுக்கொண்ணு ரிப்பெல் பண்ணும். ஒண்ணுக்கொண்ணு வந்து என்ன பண்ணும்? நமக்கு தள்ளிவிடும், ரிப்பெல் பண்ணும். ஓகேவா? சோ இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்ல இருந்து இந்த சென்டர்ல இருக்கிற எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுது? வெளியில இருக்கிற எலக்ட்ரானை பிடிச்சி ஷீல்டு பண்ணுது இல்லையா? அதுக்கு பேர் தான் ஷீல்டிங் எஃபெக்ட். ஓகே, சோ இந்த ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ZEFF எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் நமக்கு டிக்ரீஸ் ஆயிடும். எப்போ இந்த ஷீல்டிங் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகும்? சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஷீல்டிங் எஃபெக்டும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். சோ s ஆர்பிட்டாலுக்கு ஷீல்டிங் எஃபெக்ட் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் p ஆர்பிட்டால், அதுக்கப்புறம் d ஆர்பிட்டால், அதுக்கப்புறம் f ஆர்பிட்டால். இத மறந்துடாதீங்க. சரியா? இத வந்து don't forget it. ஓகே, சரி. அடுத்து மேம், அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னா என்ன? நிறைய பேர் வந்து எனக்கு சாட்ல கேட்டுட்டே இருந்தீங்க, வாட் இஸ் அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்னும் இல்ல, ரொம்ப ஈஸி சிம்பிள் கான்செப்ட் தான். ஒரு ஆட்டமோட ரேடியஸ் இதான் வந்து அட்டாமிக் ரேடியஸ். ஓகே, இப்போ இந்த அட்டாமிக் ரேடியஸ்க்கும் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் ஹவு தே ஆர் ரிலேட்டட்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா, இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா? சாட்ல சொல்லுங்க. அட்டாமிக் ரேடியஸ் பெருசாக நிறைய எலக்ட்ரான்ஸ் நடுவுல வருது. சோ அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் நமக்கு கம்மியாகும். கரெக்டா? அப்ப எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்? கம்மியாகும். சோ இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ZEFF. அப்ப அட்டாமிக் ரேடியஸ் வந்து நமக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜுக்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ஓகே ஓகே. இப்ப கேட்டையானுடைய ரேடியஸ் அதிகமா இருக்குமா இல்லனா ஆனியானுடைய ரேடியஸ் வந்து நமக்கு அதிகமா இருக்குமா? Can you let me know? கேட்டையானுடைய ரேடியஸ் வந்து நமக்கு அதிகமா இருக்குமா இல்லனா ஆனியானுடைய ரேடியஸ் வந்து நமக்கு அதிகமா இருக்குமா? சொல்லுங்கப்பா. ரெண்டுத்துல எது வந்து நமக்கு அதிகமா இருக்கு? ஜஸ்ட் ட்ரை. யாருக்கு அதிகமா ரேடியஸ்ல? ஆனியானுடைய ரேடியஸ் தான். ஓகே, ஆனியானிக் ரேடியஸ் தான் வந்து நமக்கு எப்பயுமே வந்து அதிகமா இருக்கும் than cationic radius. Okay, so along the period நமக்கு radius வந்து decrease ஆகும். இதே down the group, okay, இதுவே down the group வைஸா நீங்க பாத்தீங்கன்னா radius வந்து increase ஆகும். சரியா? Okay, now let us understand about ionization energy. Okay, so ionization energy அப்படினா என்ன? What is ionization energy? ஒரு அயானை நம்ம ரிமூவ் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுமோ அதை தான் நம்ம ionization எனர்ஜின்னு சொல்லுவோம். Say for example, என் கையில இப்போ சோடியம் இருக்கு. சோடியம்ல இருந்து நான் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடுறேன். அப்ப Na+ தான் மீதி இருக்கும். ஓகே, அப்ப இந்த பர்టిక్యులர் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண how much energy do I need? ஓகே, இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண how much energy do I need? அதுக்கு பேர் தான் ionization energy. ஓகே, நல்லா கவனிங்க. அட்டாமிக் ரேடியஸ் இருக்கா?
So atomic radius வந்து நமக்கு it will be inversely proportional to ionization energy. So atomic radius வந்து increase ஆக ionization energy கம்மி. ஏன் தெரியுமா? ஆட்டம் குட்டியா இருக்கு அப்படிங்கிறப்போ அங்க நமக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமா இருக்கும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமா இருக்கிறப்போ அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு தேவைப்படுற எனர்ஜியும் அதிகமா இருக்கும். அப்ப அயனைசேஷன் எனர்ஜி வந்து ZEFF effective nuclear charge க்கு directly proportional. ஓகே, directly proportional. புரிஞ்சுதா? வெரி குட். அதை மட்டும் மறந்துடாதீங்க. இப்ப நம்ம எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பத்தி படிக்கலாம். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. சோ இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னா என்னது? டெண்டன்சி டு ரிமூவ் an electron. ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு how much energy do I need? ஓகே, ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு how much energy do I need is called as electronegativity. சரியா? சோ நல்லா கவனிக்கணும் நீங்க. சரியா? சோ electronegativity-யும் atomic radius-உம் how they are related? Directly proportional, indirectly proportional. போன இதுல நம்ம அயனைசேஷன் எனர்ஜில ஒரு விஷயத்தை பார்க்க மறந்துட்டோம். என்னது அப்படின்னா along the period அயனைசேஷன் எனர்ஜி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். down the group ionization energy எனக்கு decrease ஆகும். down the group எனக்கு ionization energy will decrease. okay, electronegativity பொறுத்த வரைக்கும் along the period it increases, down the group it decreases. okay, புரிஞ்சுதா? down the group it decreases. okay, effective nuclear charge-ம் charge-ம் electronegativity-யும் directly proportional. electronegativity-யும் charge-ம் directly proportional. say for example iron 3+ இருக்கு, iron 2+ இருக்கு. ரெண்டு பேர்ல யாருக்கு electronegativity அதிகமா இருக்கும்? 3+க்கு தான் அதிகமா இருக்கும். சரியாடா? ஓகே. இப்ப electron gain enthalpy அப்படின்னா என்ன? So what is this electron gain enthalpy? சொல்லலாமா? What is this electron gain enthalpy? okay, electron gain enthalpy அப்படின்னா it is also called as electron affinity. it is also called as electron affinity. அப்படின்னா என்ன? பார்க்கலாமா? சோ நல்லா கவனிங்க. along the period நமக்கு வந்து increase ஆகும். electron gain enthalpy வந்து என்ன ஆகும்? நமக்கு increase ஆகும். இதே down the group நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா decrease ஆகும். down the group நமக்கு என்ன ஆகும்? decrease ஆகும். சரியா? electron affinity வந்து it is indirectly proportional to atomic size. okay, புரிஞ்சுதா? it is indirectly proportional to atomic size. atomic size குட்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல போயிட்டு நம்ம ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்றதுக்கான ஒரு எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே, புரிஞ்சுதா? சரி, இப்ப அவ்வளவுதான். இதை பேஸ் பண்ணி can we start solving previous year questions? MCQ ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் ரெடியா? இப்ப லைவ் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே have you all smashed the like button? லைவ் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? நம்ம வந்து MCQ ஸ்டார்ட் பண்ணலாமா?
ஓகே, ட்ரை டு சால்வ் திஸ். ஒவ்வொன்றுக்குமே வந்து என்ன தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா எப்படி அது வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கீ வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஹிண்ட், எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஹிண்ட் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதே மாடல்ல தான் வரப்போகுது. யூ கேன் சால்வ். பட் நீங்க தான் வந்து இல்ல சால்வ் பண்றதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து எடுத்து வைக்கணும். ஆரம்பிக்கலாமா? ட்ரை அண்ட் சால்வ். நீங்க ட்ரை பண்ணணும் சால்வ் பண்ண. வெரி குட். So choose the correct stability order of +1 oxidation state வந்து கேக்குறாங்க. ஓகே, சோ இங்க கொடுத்திருக்கிறது எல்லாமே வந்து என்ன எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா they are all group 13 elements. Okay, they are all group 13 elements. Okay, so group 13 elementsல வந்து பாத்தீங்க அப்படின்னா inert pair effect வந்து இருக்கிறதுனால நமக்கு வந்து stability of +3 oxidation state வந்து நமக்கு decrease ஆகிட்டே வந்து இருக்கும். சரியா? சோ இப்போ இதுல வந்து நமக்கு வந்து +1 oxidation state தான் கொடுத்திருக்காங்க. அப்ப அலுமினியம், கேலியம், இண்டியம் and thallium. அலுமினியம், கேலியம், இண்டியம், thallium for +1 oxidation stateக்கு இதான் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இப்படிதாங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஓகேவா? யா, அடுத்து பாருங்க. Which of the following does not have valence electron in 3D subshell? 3D subshellல யாருக்கு வந்து valence electron வந்து இருக்காது? சொல்லுங்கப்பா. அயன். அயன் வந்து 3D சீரீஸ். குரோமியம், மாங்கனீஸ். நம்ம ஐகானிக்லாம் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? 3D சீரீஸ்ல சன் டிவி, சீஃப் மினிஸ்டர், ஐகானிக் ஜெட்னு படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மாங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். இவங்கெல்லாம் வந்து எல்லாருமே 3D சீரீஸ்ல வந்து வருவாங்க. 3D சீரீஸ்ல யாரெல்லாம் வருவாங்கப்பா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 3D சீரீஸ்ல ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மாங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். சரியா? ஓகேவா? சோ நல்லா கவனிங்க. அயன் வந்து 3D சீரீஸ். குரோமியமும் 3D, மாங்கனீஸும் 3D. அப்ப பாஸ்பரஸ் மட்டும் தான் கிடையாது. பாஸ்பரஸ் வந்து என்ன பிளாக்? பாஸ்பரஸ் வந்து P பிளாக் எலிமெண்ட். பாஸ்பரஸ் வந்து P பிளாக், குரூப் 15. சரியா? அப்ப பாஸ்பரஸ் மட்டும் தான் வராது. The oxidation state of iodine in this particular compound வந்து என்னது? கண்டுபிடிக்கலாமா? So ICl2 minus. ஓகே, என்னதுன்னு கேக்குறாங்க. சோ அயோடின் தான் எனக்கு தெரியாது இல்லையா? சோ அது எக்ஸ்னு வச்சுக்கிறேன். பிளஸ் குளோரினுக்கு வந்து -1 2 டைம்ஸ் இருக்கு. பிளஸ் இங்க ஆல்ரெடி வந்து ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்கு. சோ நமக்கு மொத்தமா it will be equal to -1. அப்ப x -2 equal to -1. அப்ப x equal to -2 அந்த பக்கம் போச்சுனா 2 -1. அப்ப x equal to +1. So x equal to +1. So +1 oxidation state தான் கரெக்டான ஆன்சர். So +1 oxidation state தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சரியா? சூப்பர். அடுத்து பாருங்க. The long form of periodic table is based on. The long form of periodic table is based on.
Yeah, easy. Atomic number. Okay, the long form of periodic table வந்து என்னது? It is based on atomic number. Okay, very good. Atomic number அடிப்படையில தான் நம்ம வந்து எழுதுறோம். கரெக்ட்டா? Okay. In the modern periodic table, the acidic nature of oxides is என்ன லைவ் மேம் இது? என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்களுக்கான ஒரு லைவ். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுக்கான ஒரு லைவ். ஓகே, வெரி குட். In the modern periodic table, the acidic nature of oxides. இந்த क्वेश्चனை மட்டும் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Yeah, டக்குன்னு ஆன்சர் பண்ணலாம். In the modern form of periodic table, the acidic nature of oxides. Acidic nature வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் இங்க எழுதி தரேன் உங்களுக்கு. So, acidic nature வந்து along the period it increases. Okay? So, acidic nature வந்து along the period it increases, and then down the group it decreases. Down the group it decreases. Okay, அப்ப increases from left to right and decreases from top to down தான் கரெக்டான ஆன்சர். Identify the least stable ion amongst the following. இதுல யார் வந்து ரொம்ப least stable? உங்களுக்கு தெரியலனா நான் இவங்களுடைய electronic configuration எழுதி தரேன். அப்போ நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். I will give you the electronic configurations. Though beryllium minus, lithium minus, boron minus, carbon minus. Okay, you can see the electronic configuration and then also you can அப்போதான் நம்ம சொல்ல முடியும் இல்லையா? So 1s2, 2s2, 2p1. ஏன்னா minus இருக்குங்கிறப்போ you have to add one electron. Okay, ஒரு மைனஸ் தான் இருக்கு, எல்லாத்துலயும் ஒரு எலக்ட்ரான் you have to add. So 1s2, 2s2. Okay, 1s2, 2s2, 2p2. Okay, 1s2, 2s2, 2p2. ஒரு சார்ட் மாதிரி எழுதுடா, நீ எழுதுடா. கல்ச்சுரல் திருச்சி கிளாஸ் கவனிச்சீங்க இல்லையா? அழகா ஒரு குட்டி ஒரு டேபிள் மாதிரி சார்ட் மாதிரி எழுதிக்கோங்களேன். Yeah. So இப்போ இதுல வந்து பாருங்க 2p1 இது வந்து ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணா இது வந்து நமக்கு ஸ்டேபிள் ஆகும். S2 கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கு, அப்போ இது வந்து நமக்கு எப்படி இருக்கும்? ஸ்டேபிளா இருக்கும், ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். 2p2 அதாவது 2p2க்கு இன்னும் ஒரு எலக்ட்ரான் வேணும், அப்ப நியர் டு ஹாஃப் ஃபில். ஏன்னா 2p3 ஆயிடுச்சுன்னா அது ஹாஃப் ஃபில்ட் ஆயிடும். கரெக்டா? அப்ப நியர் டு ஹாஃப் ஃபில்டு, நியர் டு ஹாஃப் ஃபில்டு. இதுவும் வந்து 2p3, சாரி இது மாத்தி போட்டேன், 2p2 இல்ல 2p3, 2p3 ஹாஃப் ஃபில்டு. அப்ப அது வந்து ஸ்டேபிள், நல்லாவே ஸ்டேபிள். ஹாஃப் ஃபில்டு ஏன்னா அது வந்து ஹாஃப் ஃபில்டா இருக்கு, சோ ஸ்டேபிள். 2p1 தான் இன்னும் ஒரு எலக்ட்ரான் அது லூஸ் பண்ணணும், இல்லைன்னா 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணணும். அப்ப இதுதான் இருக்கிறதுலே அப்ப லீஸ்ட் ஸ்டேபிள். அப்போ beryllium minus is the right answer. அப்போ beryllium minus is the right answer. Okay,
In a periodic table, the basic character of oxide. So, acidic character and then basic character க்கு நீங்க என்ன பண்ணணும் அத பார்த்து வெச்சுக்கோங்க. So, acidic character க்கு along the period acidic character increase ஆகும். Down the group acidic character எனக்கு decrease ஆகும். Basic character பாருங்க. Along the period எனக்கு decrease ஆகும். Down the group எனக்கு increase ஆகும். Okay. So, periodic table ல அவங்க என்ன கேக்குறாங்க basic character of oxides it decreases from left to right and increases from top to bottom will be the right answer. So, இந்த hint தெரிஞ்சதுன்னு வெச்சுக்கோங்களேன் இப்ப along the period increase ஆகும். அப்போ left to right when we move it increases. When we move from top to bottom it decreases. இந்த ஒரு hint நமக்கு தெரிஞ்சது அப்படினா அவங்க question எப்படி கேட்டாலும் will be able to solve. Yes or no? அவங்க question வந்து நமக்கு எப்படி கேட்டாலும் will be able to solve. கரெக்ட்டா? Yes, ஆம். அத வந்து you should never ever forget. Okay? Very good. Super. நம்ம இப்ப next போலாமா? Periodic classification. Okay, periodic classification, periodic trend. Which of the following electronic configuration corresponds to inert gas? Inert gas அப்படிங்கிறது தான் நம்ம வந்து யாரு கூடயுமே react பண்ணாத ஒரு gas தான் நம்ம வந்து inert gas அப்படின்னு வந்து சொல்லுவோம். யாரு கூடயுமே react பண்ணாது. அப்போ அது வந்து stable electronic configuration இருக்கும். ட்ரை பண்ணுங்க. அப்போ அதுக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து இருக்கும். ட்ரை இட் அவுட். டுமாரோ AEEE எக்ஸாம் வாட் டு டு. See, MCQs எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க போதும். அதே மாடல்ல வரப்போ you will be able to solve. இதே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பார்த்தாலே நீங்க ஈஸியா கெஸ் பண்ணலாம். இங்க பாருங்க P5 இல்ல இன்னும் ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது. P6 ஸ்டேபிள் 1 இல்ல இன்னும் தேவைப்படுது 1 இல்ல இன்னொரு ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது. அப்ப ஸ்டேபிளா இருக்கிற outermost electronic configuration தான் inert gas configuration. Easy. Okay. அடுத்து the set of elements that differ in the mutual relationship with mutual relationship அப்படிங்கிறது என்னது diagonal relationship அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு periodic tableல நம்ம consecutive periods எடுத்துக்கிறப்போ அடுத்தடுத்த periods வந்து நம்ம எடுத்துக்கிறப்போ டயகனலா இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து நமக்கு சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து என்னன்னு சொல்லுவோம் நம்ம வந்து டயகனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? சோ லித்தியம் அண்ட் மெக்னீசியம், பெரிலியம் அண்ட் அலுமினியம், போரான் அண்ட் சிலிகான். சரியா? சோ இவங்க எல்லாம் வந்து நமக்கு சேமா இருக்காங்க அப்படிங்கிறப்போ நமக்கு we call them as diagonally aligned அப்படின்னு வந்து சொல்லுவோம். கரெக்டா? இப்போ பாருங்க எனக்கு இதுல வந்து லித்தியம், மெக்னீசியம், பெரிலியம், அலுமினியம், போரான், சிலிகான்லாம் வந்துட்டாங்க. அப்போ லித்தியம் சோடியம் தான் தப்பு. ஏன்னா இங்க பார்த்தாலே தெரியும் லித்தியம் மெக்னீசியம், லித்தியம் சோடியம். அப்ப ரெண்டுத்துல ஒண்ணுதான் கரெக்ட். அப்போ லித்தியம் மெக்னீசியம் தான் கரெக்ட், லித்தியம் சோடியம் தப்பு. The screening effect of d electrons வந்து எப்படி இருக்கும்? சோ screening effect நான் அப்பவே சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? s ஆர்பிட்டாலுக்கு அதிகமா இருக்கும், அதுக்கப்புறம் p, அதுக்கப்புறம் d, அதுக்கப்புறம் f. இதுதான் வந்து screening effect. அப்ப p ஆர்பிட்டால் விட கம்மியா தான் இருக்கும். கரெக்ட்டா? less than p electrons will be the right answer. hint தெரிஞ்சிட்டா finding the answers இந்த அளவுக்கு வந்து ஈஸியா இருக்கு பாரு. when you know the hint finding the answers is எவ்வளவு ஈஸி தெரியுதா? தெரியுதா? வெரி. அடுத்து போலாமா? Na plus, Mg2 plus, aluminium 3 plus, Si4 plus are isoelectronic. What do you mean by isoelectronic? What do you mean by isoelectronic?
சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஓகே, the order of their ionic size வந்து என்னதுன்னு கேக்குறாங்க. ஆர்டர் ஆஃப் their ionic size நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட ஆல்ரெடி. கேட்டையான் வந்து நமக்கு கேட்டையானுடைய சைஸ் வந்து நமக்கு ஸ்மாலரா இருக்கும் when you compare to anion size. அப்ப கேட்டையான் பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. சோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் நமக்கு அயானிக் சைஸ் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. ரைட்? அப்போ which one will be the right answer? Very good, option C. இதுல தான் பாருங்க 4 plus 3 plus 2 plus அதுக்கப்புறமா பிளஸ். ஓகே, புரிஞ்சுதா? அதிக பாசிட்டிவ் அயான்ஸ் நிறைய இருக்க சைஸ் வந்து ரொம்ப சின்னதாயிடும். சைஸ் வந்து ரொம்ப சின்னதாயிடும். ஓகே, ஏன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து அதிகம். அடுத்ததா the causes of diagonal relationship is. causes of diagonal relationship வந்து என்னது? What are the causes of diagonal relationship? புரிஞ்சுதா? the causes of diagonal relationship. ஓகே, ஈஸி டா. ஆப்ஷன் டி எல்லாமே தான். சிமிலர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, சிமிலர் அயானிக் அண்ட் அட்டாமிக் ரேடியஸ், சிமிலர் போலரைசிங் பவர் ஆஃப் அயான்ஸ். ஓகேவா? வெரி குட். அடுத்து இது பாருங்க, யூ கேன் ட்ரை திஸ். நான் இப்பதான் சொல்லி கொடுத்தேன். யூ கேன் ட்ரை திஸ். ஓகே, யா. அடுத்தடா. ஓ, இது ஒண்ணு ஆன்சர் பண்ணலையா? குயிக்கா, quickly try and answer this. quickly. டேய், ஆனையான் வந்து பெரிய சார்ஜ்டா, கேட்டையான் வந்து சின்ன சார்ஜ்டா. அப்ப பாரு, மெக்னீசியம் 2+ இருக்கா, அதுதான் அப்ப இருக்கிறதுலயே குட்டி சார்ஜ், குட்டி சைஸா இருக்கும். அதுக்கப்புறம் Na+, அதுக்கப்புறம் வந்து வேற யார் இருக்காங்க? fluorine, then O2-, then N3-. anion charge increase ஆக size increase ஆகும். cation charge increase ஆக size வந்து decrease ஆகும். மறந்துடாதீங்க. option B is the right answer. அடுத்து decreasing size of ions. இதுவும் ரொம்ப easy, very easy. You can attempt it, very easy. சொல்லுங்க.
You can. Easy. Try to attempt it, ra. Decreasing size தானே கேக்குறாங்க. பெருக்கலே அயோடின் பிளஸ் தான் இருக்கலே சைஸ் வந்து சின்னதா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா நார்மல் அயோடின் சைஸ் யாருக்கு அதிகமா இருக்கும்? ஆனியானுக்கு அதிகமா இருக்கும். அவ்வளவுதான். சோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து, the correct sequence which shows decreasing order of ionic radii of elements. சொல்லுங்க. குயிக்கா, இதான் கரெக்டான ஆன்சர். 3+ இருக்கிறதே சின்னது, அப்புறம் 2+ பிளஸ் மைனஸ் 2+. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனையானுடைய சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக சைஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். கேட்டையான் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக சைஸ் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஏன்? ஏன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னால. அயானிக் ரேடியை ஆர் இப்பதான் பார்த்தோம். எனக்கு வந்து ஒரு ஆட்டம் இருக்கு அப்படின்னா, ஆட்டமோட சென்டர்ல என்ன இருக்கும்? புரோட்டான் பாசிட்டிவ்லி சார்ஜ், அவுட்டர் மோஸ்ட் நெகட்டிவ்லி சார்ஜ். அந்த நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரானை பிடிச்சி புரோட்டான் பிடிச்சி இழுக்கிற ஒரு தன்மையை தான் நம்ம வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னு சொல்றோம். அந்த தன்மையினாலதான் அயானிக் ரேடியஸ் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. அப்போ what is the right answer? Inversely proportional to effective nuclear charge is the right answer. Okay. Electronegativity. சொல்லுங்க. electronegativity, tendency to attract the shared pair of electrons. தான் we call it as electronegativity. Yes. ஆட் வருது. ஆட் வந்தா ஸ்கிப் பண்ண முடியும். அதுக்கு தான் நான் சொல்றேன், ஆட் இல்லாமயே நீங்க ஆப்ல பார்க்கலாம். ஓகே, ஆட் இல்லாமயே நீங்க வந்து ஆப்ல பார்க்கலாம். சரியா? ஓகே. The electronegativity of the following elements increases in the order. The electronegativity of the following element increases in the order. சொல்லுங்கப்பா, என்ன வரும்? வெரி குட். ஓகே. சோ சிலிகான் பாஸ்பரஸ்லாம் நமக்கு எந்த பீரியட்ல வந்து இருக்கும்? சிலிகான் பாஸ்பரஸ்லாம் நமக்கு 3rd பீரியட்ல வந்து இருக்கும். கரெக்டா? கார்பன் நைட்ரஜன்லாம் நமக்கு வந்து 2nd பீரியட்ல வந்து இருக்கும். ஓகே. சோ இத வச்சு நமக்கு என்ன பண்ணிடலாம்? நீங்க ஈஸியா அரேஞ்ச் பண்ணிடலாம். சூப்பர். The correct order of electronegativities of nitrogen, oxygen, fluorine and phosphorus. எனக்கு தெரியாது, இது கரெக்டா நீங்க சால்வ் பண்ணுங்க. Periodல along the period electronegativity increases and down the group electronegativity decreases. And
down the group electronegativity decreases. Okay va? இதை வச்சு try to answer. டேய் உனக்கு நான் starting of the classலயே சொல்லி கொடுத்துட்டேன். Along the period நமக்கு வந்து electronegativity will increase. Along the period electronegativity வந்து நமக்கு increase ஆகும். And down the group electronegativity will decrease. Okay? இதை வச்சு try to answer. இதை வச்சு try to answer. Yeah. Very good. B. Option B. Okay va? Fluorine, oxygen, nitrogen and then phosphorus. Okay, fluorine, oxygen, nitrogen and then phosphorus. Okay va? Okay va? Very good, very good, very good. Okay, periodic table வச்சு பார்த்தாலே ஈஸியா நீங்க இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். Gadolinium has a low value of third ionization enthalpy because of. Gadolinium has a low value of third ionization enthalpy because of. Yeah. Ionization energy na enna? ஒரு atomல இருந்து ஒரு எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்றதுக்கு how much energy do I need? Okay, how much energy do I need is called as ionization energy, right? High exchange enthalpy இருக்கிறதுனால high exchange enthalpy இருக்கிறதுனால. Okay, very good. சரியா? Okay. அடுத்தது இதுவும் நீங்க சால்வ் பண்ணலாம், அந்த அளவுக்கு ஒரு ஈஸி தான். You can solve. I'll give you as homework. Anyway, இதுல ஆன்சரும் நான் காட்டுறேன். But still, இந்த கொஸ்டின் நீங்க கொஞ்சம் தனியா யோசிச்சு பாருங்க. ஈஸி தான். இதே மாடல்ல நம்ம நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கோம். இதே மாடல்ல நம்ம நிறைய கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணிருக்கோம். யா. Quickly. ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஓகே, வெரி குட். பாருங்க, ஒவ்வொரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் வாட் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சோ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பார்த்தாலே யாருக்கிட்ட இருந்து ஈஸியா எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணலாமோ அவங்களுக்கு அயனைசேஷன் எனர்ஜி வில் பி லெஸ். ஓகே, வெரி குட். The set representing the correct order for first ionization potential is. The set representing the correct order for first ionization potential is. Second first ionization energy na ஒரு electron remove பண்ண தேவைப்படுற energy. சரியா? Second ionization energy அப்படினா என்னது? ரெண்டு electron remove பண்ண தேவைப்படுற ஒரு energy தான் வந்து second ionization energy. ரெண்டு electron remove பண்ண தேவைப்படுற ஒரு energy தான் வந்து என்னது? It is second ionization energy. The set representing the correct order for the first ionization potential is.
புரியுதுங்களா? first ionization ஒரு energy remove பண்றதுக்கு தான் down the group. okay, on moving down the group ionization energy வந்து நமக்கு decrease ஆகும், which means நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியா வந்து remove பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா வந்து we can remove the electrons. ஓகே, அத வந்து மறந்துடாதீங்க. option B is the right answer. option B is the right answer. okay, yeah. which halogen has the maximum electron affinity? இதுல எந்த ஹாலோஜனுக்கு வந்து நமக்கு maximum electron affinity வந்து இருக்கும்? which one has maximum electron affinity? fluorine, chlorine, bromine, iodine. quickly. fluorine, chlorine, bromine, iodine. எலக்ட்ரான் அஃபினிட்டி யாருக்கு வந்து எலக்ட்ரான் வந்து ரொம்ப பிடிக்கும்? இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஈஸி, வெரி குட். மூவிங் டவுன் த குரூப்ல நமக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டியும் என்ன ஆகும், நமக்கு டிக்ரீஸ் ஆகும். பட் ஃப்ளூரின்ல வந்து நமக்கு ஸ்மாலர் சைஸ் அப்படிங்கறதுனால நமக்கு வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து ரொம்பவே வந்து லெஸ்ஸரா வந்து இருக்கும் when you compare with chlorine. so chlorine has the maximum electron affinity. the correct order of electron affinity is, electron affinity இங்க எதுப்பா கரெக்டான ஒரு ஆர்டர்? periodic table from left to right when you move electron affinity வந்து என்ன ஆகும்? periodic table when you move from left to right along the period electron affinity will increase. okay, electron affinity will increase along the period. electron affinity வந்து நமக்கு increase ஆகும். and down the group electron affinity will decrease. electron affinity will decrease. okay, very good. யா, அப்போ நல்லா கவனிங்க. அப்ப oxygen, carbon, boron, nitrogen will be the right answer. okay, super. அடுத்து பாருங்க, the IUPAC name of the element with atomic number 119 is. IUPAC name of the element with atomic number 119 is எது? octium, nenium, nil nenium, annium. எதுப்பா? ஆப்ஷன் 1னா என்ன வரும்? நமக்கு 1 இருக்குங்கிறப்போ 1க்கு ஒரு அன்னு, இன்னொரு ஒரு 1 இருக்கு, அப்ப அதுக்கு ஒரு அன்னு. ஓகேவா? and then 9 இருக்கு, அப்ப nenium. அப்போ ஆப்ஷன் B is the right answer. ஓகே, ஓகேவா? ஓகே, வெரி குட், சூப்பர். இப்ப இதுக்கான ரூல்ஸ் வந்து 2-3 பேர் எனக்கு சாட்ல வந்து கேக்குறீங்க. லெட் மீ டெல் யூ த ரூல்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 இருக்கு அப்படின்னா நம்ம வந்து nil அப்படின்னு எழுதுவோம், n அதோடைய சிம்பிள். ஓகே, 1 இருக்கு அப்படின்னா அன்னு u அப்படின்னு வந்து எழுதுவோம். 2 இருக்கு அப்படின்னா by b. 3 இருக்குன்னா try t. 4 னா quad q. 5 னா pent p. 6 னா hex h. 7 னா sept s. 8 னா oct o. 9 னா n e. ஓகே, சோ இதை வச்சுதான் நம்ம வந்து என்ன பண்றோம்? we are writing it. ஓகே, சரியா? ஓகே, இப்போ 104 ஆன்சர் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் you are getting element 104 அப்படின்னா என்ன எழுதுவீங்க? 1க்கு வந்து ஒரு அன்னு, 0க்கு ஒரு nil, unnil,
4 அப்படின்னா குவாட் ஈயம் அன்னில் குவாடியம். அப்ப அதுக்கு அந்த சிம்பிள் எப்படி இருக்கும்? UNQ ன்னு இருக்கும். அன்னில் குவாடியம். ஓகே சரியா? சரி, இப்போ ஒரு சில பர்மனன்ட் நேமிங் வந்து இருக்கு. அந்த பர்மனன்ட் நேமிங்க நீங்க வந்து மிஸ் பண்ணிட கூடாது. என்னது? permanent naming. ஒரு சில permanent naming நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. அது வந்து என்ன தெரியுமா? 101 வந்து என்ன தெரியுமா? மெண்டலீவியம். ஓகே, MD அப்படின்னு நம்ம வந்து எழுதுவோம். 118 organson. 118 வந்து என்னது? organson. ஓகே, OG. and 117 என்னது? 117 என்னதுப்பா? it is tennessine. okay, 117 வந்து என்னதுப்பா? it is tennessine. okay, it is TS. okay, இதெல்லாம் தான். ஓகேவா? you should never ever miss. so இப்போ Latin or German named basisல வந்து நம்ம ஒரு சில எலிமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம நேம் பண்ணிருப்போம். Latin or German basல PB யாருக்குப்பா? பிளம்பம் ல இருந்து எதுக்கு வந்தது? and wolfram W ல இருந்து யாருக்கு என்ன நேம் நம்ம பண்ணோம்? ஃபெரம் FE யாருக்கு? ஃபெரம் வரும். natrium Na யாருக்கு? and calcium K யாருக்கு? இதெல்லாம் ரொம்ப ஈஸி, 10th ஸ்டாண்டர்ட்லயே நம்ம படிச்சிருப்போம். PD பிளம்பம் lead. வெரி குட். W wolfram tungsten. வெரி குட், tungsten. Fe ferrum iron. வெரி குட். Na sodium natrium and then calcium. புரிஞ்சுதா? வெரி குட். Is that clear for each and every one of you? எல்லாருக்குமே clear-ஆ புரிஞ்சுதா? Very good, super. Okay? சரி, இப்போ நம்ம பார்த்தது யாருக்காவது ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? சாட்ல SNU வரும்டா. ஆமாண்டா, PB only lead தான், பிளம்பம். டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? வெரி குட், சூப்பர். ஓகே, யா. சோ இப்போ ஒரு டேபிள் மாதிரி எழுதி படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? கோர் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே அதை அப்படியே வந்து ஒரு நோட்ல டக்குன்னு வந்து எழுதிக்கோங்க. இல்லைன்னா அப்படியே பார்த்து கூட நீங்க ரிவைஸ் பண்ணிடலாம். அட்டாமிக் ரேடியஸ் நம்ம வந்து சிம்பிள் R அப்படின்னு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சோ அக்ராஸ் பீரியட் அது வந்து என்ன ஆகும் நமக்கு? அக்ராஸ் த பீரியட் இட் டிக்ரீசஸ். அது என்ன ஆகும் நமக்கு? டிக்ரீஸ் ஆகும். சரியா? இதே டவுன் த குரூப் நமக்கு வந்து என்ன ஆகும்? இட் இன்க்ரீசஸ். டவுன் த குரூப் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா? சோ வாட் இஸ் த ரீசன் ஃபார் இட்? அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுனால, ZEFF வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் நமக்கு அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. ஓகே, அடுத்து அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜினா என்னது? ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண தேவைப்படுற ஒரு எனர்ஜியை தான் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். சோ அது வந்து என்ன ஆகும்? நமக்கு இன்க்ரீஸ் ஆகும், இங்க டிக்ரீஸ் ஆகும். அதுக்கு காரணமும் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் தான். ஓகே, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமா இருக்குன்னா அயனைசேஷன் எனர்ஜி கம்மியா இருக்கும். எலக்ட்ரான் அஃபினிட்டி EA ன்னு எழுதுறேன். எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஓகே, EA எலக்ட்ரான் அஃபினிட்டி. அது வந்து நமக்கு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, மோர் நெகட்டிவ் ஆகும். இன்க்ரீசஸ் அப்படின்னா இட் பிகம்ஸ் மோர் நெகட்டிவ். அண்ட் இங்க நமக்கு டிக்ரீஸ் ஆகும், லெஸ் நெகட்டிவ் ஆகும். ஓகே, இதுக்கு காரணம் வந்து முக்கியமா சைஸ் தான் எஃபெக்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கு காரணம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி சொல்லுங்க. EN எலக்ட்ரோநெகட்டிவிட்டி நான் எழுதுறேன். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து along the period it increases, down the group it decreases. காரணம் effective nuclear charge. மெட்டாலிக் கேரக்டர் பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். மெட்டாலிக் கேரக்டர்
என்ன ஆகும்? along the period வந்து நமக்கு decrease ஆகும், down the group increase ஆகும். இதுக்கு என்ன காரணம்? அயனைசேஷன் எனர்ஜி ஒரு முக்கிய காரணம். ஓகேவா? சரியா? ஓகே, வெரி குட். சோ இப்போ வேற என்ன? ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ்லாம் நீங்க இதுல கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அந்த எக்ஸெப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாமா? கேன் we discuss all the exceptions? ஓகே, சோ group 2 இருக்கு இல்லையா, அதோடைய அயனைசேஷன் எனர்ஜி will be greater than group 13. ஓகே, ஏன்னா இங்க பாருங்க, பெரிலியம் உடைய ionization energy of beryllium will be greater than boron. ஏன்னா beryllium வந்து fully filled, boron வந்து half filled தான். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் உடைய ionization energy will be higher than oxygen. ஏன்? ஏன்னா நைட்ரஜன் வந்து half filled, இதே ஆக்சிஜன் வந்து நமக்கு partly filled தான். 2p4 partly filled தான். எலக்ட்ரான் அஃபினிட்டி பாருங்க, எலக்ட்ரான் அஃபினிட்டில வந்து பாத்தீங்க அப்படின்னா குளோரினுடைய எலக்ட்ரான் அஃபினிட்டி ஃப்ளூரினை விட அதிகமா இருக்கு. ஏன்னா ஃப்ளூரினுடைய ஸ்மால் சைஸ்னால எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் அதிகம். ஏன்னா ஃப்ளூரினுடைய சைஸ் வந்து எப்படி இருக்கும்? நமக்கு சைஸ் வந்து ஸ்மால்னால. ஓகேவா? சரியா? ஓகே. குரூப் 16ல ஆக்சிஜன் இஸ் லெஸ் நெகட்டிவ் than சல்ஃபர். ஓகே, இங்க பாருங்க, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஃப்ளூரினுக்கு அதிகம், தென் ஆக்சிஜன், தென் நைட்ரஜனுக்கும் குளோரினுக்கும் ஏறத்தாழ சேமா இருக்கு. இதெல்லாம் வந்து எக்ஸெப்ஷன்ஸா நம்ம கண்டிப்பா படிச்சு ஆகணும். ஓகே, சோ சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா அததான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதா நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சிமிலர் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா நம்ம டயகனல் அப்படின்னு சொல்லுவோம். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? Z மைனஸ் சிக்மா. ஓகே, சிக்மாங்கிறதா ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட். ஓகேவா? வெரி குட். சோ இது வந்து எப்படின்னா கொஞ்சம் நமக்கு அந்த பீரியாடிக் டேபிள்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து தெளிவா தெரிஞ்சது அப்படிங்கிறப்போ இட் வில் பி ரியலி ஈஸி ஃபார் அஸ். ஓகே, சோ கொஞ்சம் அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணி இருக்கணும் அப்படின்னா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, நீங்க வந்து என்ன பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னா ஓரளவுக்காச்சு தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, கிளியர்? ஓகேப்பா. சரியா? சோ நான் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிக் மாதிரி வந்து ஒன்னு சொல்லித்தரேன். I will just teach you a குட்டி ட்ரிக். ஓகே, இதெல்லாம் நமக்கு டிக்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, எல்லாருமே யூ கேன் நோட் இட் டவுன். நோட் பண்ணிக்கிறீங்களா? கேன் யூ ஆல் நோட் இட் டவுன் நவ்? ஹாய் மேம், உங்க தீமினல் பேட்ச் ஸ்டூடெண்ட் ஃபார் 10th எப்ப ஸ்டார்ட் ஆகுமா? May 1 ஸ்டார்ட் ஆகும்டா ஷரண்யா. May 1 ஸ்டார்ட் ஆகும்டா. May 1 ஸ்டார்ட் ஆகும். சரியா? நல்லா கவனிங்க. அட்டாமிக் ரேடியஸ், அட்டாமிக் ரேடியஸ் எழுதிக்கோங்க. யூ டு காப்பி, எல்லாரும் காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து ionization energy or ionization potential ரெண்டும் சேம் தான். then electronegativity. okay, electron affinity, then electropositivity. covalent nature, covalent என்னன்னு தெரியும் இல்லையா? mutual sharing of electrons. very good. metallic nature,
ionic nature, oxidizing nature, reducing nature. Are you all writing? எழுதி வெச்சுக்கோங்க சரியா? Nuclear charge, and then screening effect. இடம் பத்தவில்லையே, கொஞ்சம் சைஸ் சின்னது பண்ணிப்போம். Screening effect. Okay, basicity of hydroxide, basicity of oxide. ஓகேவா சரியா? சோ இப்போ இதுல எதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத பாத்துக்கோங்க, மீதி எல்லாம் டிக்ரீஸ் ஆகுது அவ்வளவுதான். இப்ப let me write ionization potential along the period நமக்கு வந்து என்ன ஆகும்? ionization period sorry ionization energy along the period நமக்கு வந்து it increases. இது ரொம்ப பெருசா இருக்கு actually. It increases. இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி. அயனைசேஷன் எனர்ஜி வந்து along the period increase ஆகும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் along the period increase ஆகும். எலக்ட்ரான் அஃபினிட்டியும் along the period increase ஆகும். சரியா? கோவேலண்ட் நேச்சர் along the period எனக்கு என்ன ஆகும்? increase ஆகும். ஓகே? and then பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிடைசிங் நேச்சரும் along the period எனக்கு increase ஆகும். okay, then nuclear charge, effective nuclear charge along the period எனக்கு increase ஆகும். screening effect வந்து எனக்கு என்ன ஆகும்? increase ஆகும். okay, screening effect எனக்கு increase ஆகும். அப்ப அந்த சைடு increase ஆகுது அப்படின்னா இந்த சைடு அதெல்லாம் வந்து நமக்கு வந்து என்ன ஆயிட்டே இருக்கும்? decrease ஆயிட்டே இருக்கும். சரியா? இப்ப வாங்க நம்ம வந்து டிக்ரீசிங் வந்து எழுதுவோம். ப்ளூ போடுவோமா டிக்ரீசிங்க்கு? இப்படி போட்டு ப்ளூலயே எழுதுவோம். டிக்ரீசஸ். அட்டாமிக் ரேடியஸ் வந்து நமக்கு டிக்ரீசஸ். அதே நேரத்துல எலக்ட்ரோபாசிட்டிவிட்டி டிக்ரீசஸ். then metallic nature decreases. then ionic nature decreases. reducing nature decreases. basicity of hydroxide decreases. basic oxide வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா decrease ஆகும். எழுதிட்டீங்களா? பேசிக் ஆக்சைடு நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வர்றதுதான் டவுன் த குரூப். ஓகே, சோ இப்போ நம்ம அதே தான் பண்ண போறோம் இங்கேயும். சோ சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த இன்க்ரீசஸ் இருக்கா, டவுன் த குரூப் யார் யாரெல்லாம் இன்க்ரீசஸ் அப்படின்னு பார்க்கலாமா? இந்த ரொட்டேட் பண்ண முடியுமா? I don't think we can rotate. increases yellow கலர்ல எழுதிருக்கோமா? நம்ம yellowல எழுதுவோம். increases வந்து யாரு? அட்டாமிக் ரேடியஸ் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்படி எழுதுவோமா? சைஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிடுவோம். Okay, I don't think we can reduce the size. இதுக்கு மேல குறைய மாட்டேங்குது.
காப்பி. வேற யாரெல்லாம் இன்க்ரீஸ் ஆவாங்க டக்கு டக்குன்னு அப்படியே எழுதிட்டே வாங்க உங்க நோட்ல. எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டியும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். தென் மெட்டாலிக் நேச்சர், அயானிக் நேச்சர் ரெண்டுமே. Then reducing nature, very good. Reducing nature. Then though last 3 screening effect அவங்க எல்லாருமே. அதுக்கு இங்க சைஸ் பத்தாது. இது மூணுத்தையுமே கூட மேல டிக்ரீஸ் ஆக மாட்டேங்குது. சேம் தான்ப்பா, மூணுத்துக்குமே நான் போட்டுக்கிறேன். மூணுத்துக்குமே நமக்கு இன்க்ரீஸ் தான், மத்த எல்லாமே டிக்ரீஸ் தான். நீங்களே எழுதிக்கலாம், மத்த எல்லாமே டிக்ரீஸ் தான். ஓகே, லெட் மீ ஆஃப். இது எல்லாத்தையும் ஆஃப் பண்றேன், என் வீடியோவையும் ஆஃப் பண்றேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்கடா. ஓகே, ஓகேவா? எல்லாருமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாச்சா? எஸ், புரிஞ்சுதா? ஓகேப்பா. சரியா? ஓகேப்பா, பாய் பாய். முக்கியமா யார் யாரெல்லாம் வந்து யூ ஆர் இன்ட்ரெஸ்டடோ, மேம் நான் ரிப்பீட் பண்ண போறேன் அப்படின்னா, நீங்க வேதாந்து லேர்னிங் சென்டர்ல டைரக்டா போய் ஜாயின் பண்றதை விட முக்கியமா இந்த என்ட்ரன்ஸ் மேனியா சீரீஸை பார்த்து முடிச்சிருங்க. சரியா? ஆப்ல வந்து உங்களுக்கு ஆட் எழுத வராம இருக்கு. ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல போறீங்க அப்படின்னா புக்கை விசிட் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு போங்க. சரியா? யூ கேன் சி ஜேஇ உடைய ரிசல்ட்ஸ் பார்க்கலாம், நீங்க வந்து ஜேஇ அட்வான்ஸ் உடைய ரிசல்ட்ஸ் பாருங்க, நீட் உடைய ரிசல்ட்ஸ் பாருங்க. ஓகே, சோ எங்கெல்லாம் இருக்குங்கிறத பாருங்க. இதுல திருச்சி KK நகர் மட்டும் இன்னும் வந்து பில்டு பண்ணிருக்காங்க. மற்றபடி மற்ற எல்லா சென்டர்ஸுமே வந்து உங்களுக்கு ரெடிலி அவைலபிளா வந்து இருக்கு. சோ அட்மிஷன்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணலாம், புக்கை விசிட் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு போங்க. சரியா? புக்கை விசிட் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபில் பண்ணிட்டு போனாதான் உங்களுக்கு அதுல வந்து ஆஃபர்ஸ் அவைலபிளா இருக்கு. சரியாடா? ஓகே.